வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே 10th மேத்ஸ் புக்கில் வீச்சுக்கெழு, திட்ட விலக்கம், விளக்க வர்க்க சராசரி இந்த டாப்பிக்லாம் கொடுத்தாங்க. கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாறுபாட்டு கெழு. இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தரவுகளின் ஒத்த மாற்றங்களை ஒப்பிட பயன்படுத்தக்கூடியது மாறுபாட்டு கெழு. இது எதோட தொடர்புடையதுன்னா திட்ட விலக்கத்தோட தொடர்புடையது. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது திட்ட விலக்கத்தை சராசரியில் வகுக்கும் போது கிடைக்கிறதாகும். நம்ம அதுக்கான ஃபார்முலா சொல்ல போகிறோம். இந்த மாறுபாட்டு கெழு அப்படிங்கிற கருத்தை முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா கார்ல் பியர்சன் அப்படிங்கிறவர். மாறுபாட்டு கெழுன்ற கருத்தாக்கத்தை சொன்னவர் கார்ல் பியர்சன். மாறுபாட்டு கெழுக்கு என்ன ஃபார்முலான்னா சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படிங்கிறது தான் மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா. சிவி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழு. அப்போ மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு சிக்மானா திட்ட விலக்கம் பை சராசரி இன்ட்டு 100%. இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. திட்ட விலக்கத்தை சராசரியால் வகுக்கும்போது கிடைக்கிறது தான் என்னது அப்படின்னா மாறுபாட்டு கெழு. இதுலேருந்து கேள்வி கேட்கணுன்னா எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் பாருங்கள். எந்த ஒரு தரவோட மாறுபாட்டு கெழு குறைவாக இருக்கோ அதுக்கு சீர்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். மாறுபாட்டு கெழு கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்டெபிலிட்டி, சீர்மைத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். சப்போஸ் மாறுபாட்டு கெழு அதிகமாக இருந்துச்சுன்னா சீர்மைத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு தரவின் சராசரி மற்றும் திட்ட விலக்கமானது 8 மற்றும் 2 எனில் அதன் மாறுபாட்டு கெழு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னோம் மாறுபாட்டு கெழுக்கு என்ன ஃபார்முலா சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% இல்லையா? அப்போ இங்கே சிக்மா திட்ட விலக்கம் இது பாருங்க, சராசரி 8, திட்ட விலக்கம் 2. அப்போ சிக்மா 2 பை எக்ஸ் பார் சராசரி 8 இன்ட்டு 100%. அப்போ அப்படின்னா 1 2 4 2 8, 1 4 4, 25 100. ஸோ இதோட மாறுபாட்டு கெழு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 25% அப்படிங்கிறது தான் இதனோட மாறுபாட்டு கெழு. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். தரவின் சராசரியானது 25.6 மற்றும் அதன் மாறுபாட்டு கெழுவானது 18.75 எனில் அதன் திட்ட விலக்கத்தை காண்க. நம்ம இப்போ தான் மாறுபாட்டு கெழுக்கு ஃபார்முலா சொன்னோம். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவி கொடுத்துட்டாங்க. சிவியுடைய வேல்யூ 18.75 ஈக்குவல் டு சிக்மா திட்ட விலக்கம் கொடுக்கல, அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ சிக்மா பை எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25.6 இன்ட்டு 100%. நமக்கு தேவை சிக்மா தான். அப்போ சிக்மாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 25.6 இங்கே கொண்டு வந்தோம்னா பெருக்கல்ல வந்துடும். 18.75 பெருக்கல் 25.6. இந்த பெருக்கல் இருக்கிற 100 இங்கே வந்தால் வகுத்தல். இப்போ இதில் எடுத்து பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 480ன்னு கிடைக்கும். 480.000 வரும். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதால 0 தேவைன்றதால விட்டுறோம். பை கீழே என்ன இருக்குது 100. 100ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா மேலே என்னவாகும், புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி போகும். புள்ளியே இல்லையே சார் அப்படின்னா கடைசியாக புள்ளி இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 4.8. கண்டிப்பாக அவங்க மாறுபாட்டு கெழுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கம்மா. டெட்லேயே கேட்டிருந்தாங்க, டிஆர்பிலேயே நிச்சயமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸை பார்த்து வச்சிங்கன்னா போதும். இந்த மாடல் அவங்க எதை கேட்டாலும் இது ஒரே ஒரு ஃபார்முலா தான், இதை யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையே 6.5 மற்றும் 12.5 எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க. இங்கே டைரெக்டாக மாறுபாட்டு கெழுவை கேட்டாங்க. திட்ட விலக்கம் கொடுத்துட்டாங்க, சராசரி கொடுத்துட்டாங்க. ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதில் யூஸ் பண்ணியே நம்மளால் போட்டுற முடியும். அப்போ இங்கே பார்த்தீங்க, இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இது ஏன்னா சிம்பிள் தான், ஏன்னா சிக்மாவும் கொடுத்துட்டாங்க சராசரியும் கொடுத்துட்டாங்கன்றதால உங்களால் ஈஸியாக அதில் அட்டன் பண்ணி மார்க்ஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் என்றதை சொல்கிற முடியும். ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன முறையே 1.2 மற்றும் 25.6 எனில் அதன் சராசரியை காண்க. சிவிக்கு என்ன ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, திட்ட விலக்கம் 1.2, மாறுபாட்டு கெழு 25.6. அப்போ 25.6 ஈக்குவல் டு திட்ட விலக்கம் 1.2 பை எக்ஸ் பார் தெரியாது, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. நமக்கு தேவை எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் பாரை இங்கே கொண்டு வந்துடுறோம். மேலே 1.2, இந்த பெருக்கல் இருக்கிற 25.6 இங்கே போயிடும். வகுத்தல்ல 25.6
இன்ட்டு என்னென்ன ஆகிடும் அப்படின்னா 100ன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் மேலேயும் கீழேயும் புள்ளி இருக்குது. மேலேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான், கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான்றதால புள்ளியை விட்டுடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 12/256 இன்ட்டு 100. இப்போ பாருங்கள் இதை 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3 12, இங்கே 6 24, 4 16. அப்போ 3/64. இப்போயும் 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 16 64, 25 100. அப்போ இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. 3 25 பெருக்கணுன்னா 75/16. இப்போ நீங்கள் டைரெக்டாக 16ஆல் வகுத்தாலும் சரி, இல்லை 4 வகுத்தாலும் சரி. 16ல் வகுக்கிறீங்க அப்படின்னா 4 16 வருமா? 4 16 64, மீதி 11ன்னு வரும். 6 16 வந்துடும். அடுத்ததாக 8 16. ஸோ ஆன்சர் 4.68. ஜஸ்ட் நீங்கள் வகுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த கேள்விக்கு உண்டான விடை 4.68 தான் இதனுடைய சராசரி. நம்ம புரிஞ்சுதா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா CV = σ/x பார் இன்ட்டு 100%. அடுத்ததாக இன்னொரு கேள்வி பாருங்கள். இதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு. சராசரி 15, மாறுபாட்டு கெழு 48 அப்படின்னா அதனுடைய திட்ட விலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான கொஷின் தான். ஸோ 2 கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியியல் டாபிக் 10th இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே முடிஞ்சிடுச்சு. இதை யூஸ் பண்ணி அவங்க பின்னாடி ஒரு 8 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மார்க்குக்கான ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.